ஹலோ மக்களே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பரும் சென்னையிலேயே ஃபேமஸான கேட்டரான நம்ம ராம் கேட்டரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் சார், வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னதுனால டக்குன்னு போய் அங்கே எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுடைய வார்ம் வெல்கம் ஃபஸ்ட்டே என்னை வந்து ரொம்பவே வந்து அசத்திச்சுன்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃபுட்ஸை பற்றி சொல்லும்போது ஒரு வீடியோ பார்த்தாதுங்க, பல வீடியோ போடணும். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்வீட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இவங்களுடைய குனாஃபா வந்து அப்படியே வந்து லைவ் கவுண்டரில் சுட சுட சூப்பராக அப்படியே கீ வந்து அப்படி வாயில் போடும்போது மிதந்து போகுதுன்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரப்டி போடுற ஸ்டைல் ஆகட்டும், இவங்களுடைய ஷெஃப் எல்லாருமே வந்து அந்த சாலட்ஸே வந்து அழகாக கட் பண்ணி சூப்பரான டிசைனை நமக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. பானிபூரி, சாண்ட்விச், பாவ் பாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சியான முறுக்கு சாண்ட்விச். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஃபேமஸான நாஸ்டாலஜியாவான 90s கிட்ஸ் ஸ்டால் வேற போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம். 90s எல்லாம் தாண்டி 70s வரைக்கும் எல்லாருமே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். என்னடா அது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனாலும் நம்மளுடைய ராம் கேட்டரிங்ல வந்து தட்டு நிறைய மனசு நிறைய கொடுப்பாங்கன்றதுனால டக்கு எல்லா ஐட்டம்ஸும் டேஸ்ட் பண்ணோம். இவங்களுடைய திராமிசு ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து வஞ்சரம் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐட்டம்ஸ் வெஜ்ஜில் வச்சிருந்தாங்க, வஞ்சரம் மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் ப்ரான், வெஜ் ப்ரான் 65. அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்பாத்தி, ஃபுல்கா, பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரான டேஸ்ட்ல அவ்வளோ சாஃப்டான பன்னீர். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மலேசியன் டைப் சூப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா, அதை தாண்டி சைனீஸ் ஐட்டமான நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு மேலே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஃபுட் ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் டர்க்கிஷ் ஃபுட் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஏகப்பட்டதை அசத்தி அதை ஃபினிஷிங்காக ஒரு ரோஸ் மில்கை கொடுத்தாங்க பாருங்க. அதை சாப்பிட்டு ஹப்பாடா அப்படின்னு நினச்சிக்கும் போது சார் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து அவங்களுடைய சவுத் இந்தியன் வாழை இலை விருந்துக்கு கூட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லுங்க, ஒவ்வொரு ஐட்டமுமே அதை சர்வ் பண்ணுற விதமாகட்டும் எல்லாமே சுட சுட நம்ம கேட்கும்போது டக்குன்னு கொடுக்குறாங்க. நம்ம என்ன வேணுமோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸை தாராளமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக வந்து கஸ்டமைஸ்டாக பீடா கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு ஐஸ்கிரீமை கொடுத்தாங்க பாருங்க. நம்ம ராம் கேட்டரிங்கை நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸுக்கு எல்லாரும் அவங்களை புக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய என்கொயரியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேன், போய் ஒரு 8 பாருங்க. அதுக்கப்புறம் உடனே உங்கள் கை ராம் கேட்டரிங்கோட நம்பர் தான் தேடும். அதுக்கு நான் கேரண்டி. மறக்காமல் அவங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, அண்ட் தேங்க்யூ ராம் சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஃபுட்.